வணக்கம் மக்களே, வெல்கம் டு எஜுகேட்டட் இன் யூடியூப் சேனல் அண்ட் ஏகேஎம் அகாடமி வீடியோ கிளாஸஸ். இந்த வீடியோவில் பிஜிடிஆர்பி எஜுகேஷன் மெத்தடாலஜியில் இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் யூனிட் த பெர்ஸ்பெக்டிவ்ஸ் ஆஃப் எஜுகேஷனில் கூடிய 13th டாபிக் தான் டீலிங்கிங் டிகிரிஸ் ஃப்ரம் எம்ப்ளாய்மெண்ட். ஓகேங்களா, பட்டங்களை வேலைவாய்ப்பிலிருந்து பிரித்தல். பட்டங்கள் படித்தாதான் வேலைவாய்ப்பு கிடைக்க வேண்டும் என்ற நிலையிலிருந்து பிரிக்க வேண்டும் அப்படின்றாங்க. இன்றைக்கி நிலைமை மாறிடுச்சு. ஓகேங்களா, அடுத்து இன்றைக்கி பட்டங்கள் படித்தா கூட வேலைகள் கிடையாது. இப்போது பட்டங்களை வேலைவாய்ப்பிலிருந்து பிரித்தல் என்பது முறையான கல்வி தகுதிகளை வேலைவாய்ப்பு வாய்ப்புகளிலிருந்து பிரிக்கும் கொள்கை அணுகுமுறையை குறிக்கிறது. இந்த கருத்து மாணவர்களின் உள்ளார்ந்த திறமை, பாருங்க இவங்க எதுலாம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா உள்ளார்ந்த திறமை, அறிவு, திறன் மற்றும் ஆற்றலுக்கு முன்னுரிமை அளிப்பதை நோக்கமாக கொண்டுள்ளது. பட்டங்களில் மட்டும் கவனம் செலுத்துவதற்கு பதிலாக வெறும் பேப்பர் எஜுகேஷன் மட்டும் இல்லாமல் அவங்க வந்து லைக் அவங்களுக்கு இன்டேட் எபிலிட்டிஸ்லாம் என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்குறது. அடுத்து கோர் ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் நெப் 2020 தேசிய கல்விக் கொள்கையிலேருந்து என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நெப் 2020 பல நுழைவு மற்றும் வெளியேறும் விருப்பங்களின் ஏற்பாடு உள்ளது. இதனால் மாணவர்களுக்கு கல்வி நெகிழ்வு தன்மை வழங்கப்படுகிறது. லைக் ஒரு இயரில் வெளியே வந்தாங்க அப்படின்னா அவங்க வந்து சர்டிஃபிகேட் ப்ரோக்ராம்ஸ், இப்போ ஒருத்தவங்க இன்ஜினியரிங் ஜாயின் பண்ணுறாங்க அப்படின்னா ஃபஸ்ட் இயரோட டிஸ்கண்டினியூ பண்ணுறாங்கன்னா சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க, செகண்ட் இயரோட டிஸ்கண்டினியூ பண்ணுறாங்கன்னா டிப்ளமோ, தேர்ட் இயரில் அவங்களுக்கு வந்து லைக் பேச்சுலர் டிகிரி, அந்த மாதிரி ஃபோர்த் இயரில் மாஸ்டர்ஸ் கொடுக்குறது, அந்த மாதிரி மல்டிபிள் என்ட்ரி செகண்ட் இயரில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி என்ட்ரி ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது. மாணவர்கள் பல்வேறு நிலைகளில் கல்வி அமைப்பில் நுழையலாம் மற்றும் வெளியேறலாம். இது மாணவர்களுக்கு கல்வியை இடைநிறுத்தி மீண்டும் நுழையும் சுதந்திரத்தை வழங்குகிறது. நிதி அல்லது தனிப்பட்ட சவால்களை எதிர்கொள்பவர்களுக்கு பாதுகாப்பு வலையை வழங்குகிறது. இப்போ ஒருத்தவங்க டிப்ளமோ முடிச்சுட்டு 3 வருஷம் வேலை செஞ்சுட்டு திரும்ப வந்து வேலை செய்யணும், படிக்கணும்னு நினைக்கிறாங்கன்னா அதுக்கு அவங்களுக்கு ப்ரொவிஷன்ஸ் இருக்குது. இல்லை ஒருத்தர் வந்து குடும்ப சூழ்நிலையில் செகண்ட் இயரில் நிறுத்திட்டாரு, ஒரு 2 வருடங்கள் கழித்து கண்டினியூ பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாம் இருக்குது. ஃப்ளெக்சிபிள் டிகிரி ஸ்ட்ரக்சர் பாருங்கள். பல வெளியேறும் விருப்பங்களுடன் 3 ஆண்டுகளிலிருந்து 4 ஆண்டுக்கு இளநிலை திட்டங்களுக்கு மாற்றம் உள்ளது. கல்வி கடன்களை சேமித்து மதிப்பெண், ஓகேங்களா, அது வந்து மாற்றாமல் விட்டுட்டேன் எல்லாத்தையும். கடன்கள் அப்படின்னா கிரெடிட், ஓகேங்களா, மதிப்பெண் கல்வி வங்கி கடன் அமைப்பு அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. பாடத்திட்டத்தில் தொழில்சார் பாடங்களின் ஒருங்கிணைப்பு வலியுறுத்தப்பட்டது. ரொம்ப முக்கியமானது. வொகேஷனல் எஜுகேஷனும் வந்து அவங்களுடைய எல்லா எஜுகேஷன்ஸும் அது வந்து இம்பார்ட்டன்ஸ் இன்க்ளூட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு ஹோலிஸ்டிக் டெவலப்மெண்ட் ஃபோக்கஸ். ஒட்டுமொத்தமாக இவங்களுடைய நோக்கம் என்னவாக இருக்குது அப்படின்னா, இந்த கொள்கை கலை மற்றும் அறிவியல் பாடத்திட்டம் மற்றும் பாடத்திட்டத்திற்கு வெளியே செயல்பாடுகள் மற்றும் தொழில்சார் மற்றும் கல்வி திட்டங்களுக்கு இடையிலான முறையான வேறுபாடுகளை நீக்கிறது. இது வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா வொகேஷனல் தனி, அகாடமிக்ஸ் தனி, ஆர்ட்ஸ் தனி, இன்ஜினியரிங் தனி அப்படிலாம் இருந்துச்சு. இன்றைக்கி அப்படிலாம் கிடையாது. எல்லாத்தையும் ஒன்றிணை ஹோலிஸ்டிக்காக ஒரு மனிதனுக்கு என்னெல்லாம் தேவை அப்படின்றத எல்லாத்தையும் சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்றாங்க. அனுபவ கற்றல் மற்றும் விமர்சன சிந்தனைகளுக்கு முக்கியத்துவம் அளிக்கப்படுகிறது. கிரிட்டிக்கல் திங்கிங். தொழில்சார் கல்வி 6ஆம் வகுப்பிலிருந்து தொடங்குகிறது. ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை. வொகேஷனல் எஜுகேஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா 6th ஸ்டாண்டர்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க புதிய தேசிய கொள்கையில். அடுத்து கீ பெனிஃபிட்ஸ். இதில் முக்கியமான நன்மைகள் எல்லாருக்கும் என்னென்ன அப்படின்னா, இங்கிலீஷ் மீடியம் அப்படியே ஃபாலோ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் தமிழ் மீடியம். திறமை அங்கீகாரம். சான்றிதழ்களிலிருந்து உண்மையான திறன்கள் மற்றும் திறமைகளுக்கு கவனம் மாறுகிறது. ஓகேங்களா, திறமைக்கு அங்கீகாரம் தவிர பேப்பருக்கு அங்கீகாரம் கிடையாது. அந்த மாற்றத்தால் உள்ளடக்கிய வேலைவாய்ப்பு எல்லோரையும் உள்ளடக்குறாங்க. இப்போது பேப்பர் வச்சு ஒருத்தவங்க டிகிரி முடிச்சுட்டு வராங்க, திறமையாக இருக்காங்க, அவங்களும் வேலைக்கு வராங்க. ஒருத்தவங்க திறமை மட்டும் வச்சுருக்காங்க, அவங்களும் வேலைக்கு வராங்க. அப்போ எல்லோரும் உள்ளடக்கிய ஒரு சமூகமாக மாறும். முறையான பட்டங்கள் இல்லாத திறமையான நபர்களுக்கு வாய்ப்புகளை உருவாக்குகிறது. கல்வி நெகிழும் தன்மை. கற்றுக்கொள்பவர்கள் தங்கள் கல்வி பயணத்தை தனிப்பயணமாக அனுமதிக்கிறது. ஓகேங்களா, லைக் அவங்களுக்கு வந்து ஒரு தனி மனிதனுக்கான சுதந்திரத்தை அது கொடுக்குது. உனக்கு என்ன சூழ்நிலைக்கு எப்படி இருக்குமோ அது மாதிரி நீ படிக்கலாம் அப்படின்றாங்க. திறன் அடிப்படையிலான மதிப்பீடு. கோட்பாடு தகுதிகளை விட நடைமுறை அறிவை ஊக்குவிக்கிறது. லைக் நடைமுறையில் அவன் வந்து என்னென்ன ஸ்கில்ஸ்லாம் தேவைப்படுது அப்படின்றத வந்து தியரிஸை விட ப்ராக்டிக்கலுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. ஓகேங்களா, ஸோ தட்ஸ் இட் பீப்பிள். தேங்க்யூ ஸோ மச்.